ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் வாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம், ஆனா இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாது. காரணம் என்னவென்றால், 8ஆம் இடத்துல சனி பகவான் ஏற்கனவே அஷ்டம சனி. என்னடே ஒரு மனசாட்சி இல்லையா? சனி பகவான் தான் 8ல் மறைஞ்சிருக்காரு, நீங்கெல்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றுவீங்கன்னு பார்த்தா எல்லாருமா 8ஆம் இடத்துலேயே மறைகிறீங்களே. வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா பிருந்தா, கிராமங்களில் ஒரு பழக்கம் உண்டு. யாராவது ஒருத்தர் பாலத்திலேருந்து குதிச்சிருவாங்க, அந்த வாய்க்காலில் குதிச்சு விளையாடுவாங்க. அவங்க குதிச்ச இடத்துலேயே தொடர்ந்து எல்லாரும் குதிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு குதிச்சவன் கீழே போயிடுவான். அந்த மாதிரி தான் ஒரே இடத்துலையே எத்தனை பேராக வருவீங்க? 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானம்னு பேர். இந்த அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மறைஞ்சா அதுதான் சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் சனி வந்தால் அதுதான் அஷ்டம சனி. அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்தால் அதுதான் அஷ்டம குரு. இப்போது 8ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். உங்களுக்கு உங்களை நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். இந்த ஒரு மாதமும், அதாவது இந்த மார்ச் தொடங்கி ஏப்ரல் மே வரைக்கும், இந்த 1.5 மாதம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, பிரச்சனைகள் எந்த சொரூபத்திலும் வரும். 3 10 கூடியவன் 8ல் மறைகிறான், உச்சம் பெற்று மறைகிறான். 3 10 கூடியவன் 8ஆம் இடத்தில் மறைகிறான். ஜாப்ல, ஐடி ஜாப்ல இருக்கவங்களுக்கு ரெசஷன் வரும். கூப்பிட்டு இப்பெல்லாம் சீனியர்ஸை என்கவுண்டர் பண்ணுறது தான் ஸ்டைலு. முன்னெல்லாம் ஜூனியரை ஃபஸ்ட்டு வேல்யூ விட்டு அனுப்புவாங்க, இப்போ சீனியர் தான் ஃபஸ்ட்டு வேல்யூ விட்டு அனுப்புகிறாங்க. ஏன்னா என்னையே அனுப்பிட்டீங்க, வி நீட் ஃப்ரெஷ் பிளட் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கிரைசிஸ்லாம் மாட்டிக்காதீங்க. மாட்டிக்காமல் இருக்க என்ன செய்யணும்? பாஸ் இதாக பேசுனா வணக்கம் பாஸ், சொல்லுங்கள் பாஸ், குட் மார்னிங் அப்படின்ட்டிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கணும். ஒரு 1.5 மாதம் பாஸ் ஏற்று பேசாமல் இருக்கேன். ஏற்று பேசினா கண்டிப்பாக என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. 3 10 கூடிய சுக்கிர பகவான் 8ல் மறைகிறார். அடுத்ததாக என்ன நடக்கிறது? சுக்கிரமூர்த்தி மறைவதைப் போலவே, உச்சம் பெறுவதைப் போலவே அடுத்ததாக என்ன பண்ணுறாரு? 12 கூடிய சந்திரன், அவரை விடுங்க, உங்களுக்கு சிம்மராசிக்கு முக்கியமான விஷயமே 2 11 கூடிய புத பகவான் 8ல் மறைகிறார். ரொம்ப மோசமான விஷயமே தான். ரன்னிங் மணி போயிடும். உடம்புல ரத்த ஓட்டத்தை போல அந்த ரன்னிங் மணிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்கன்னு சொல்லுங்க. பிஸ்னஸ் ஏன் நிற்குதுன்னு சொல்லுங்க. ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது, ஏன் நின்று போச்சு? ரன்னிங் மணி நின்று போச்சுன்னா பிஸ்னஸ் நின்று போயிடும். ரன்னிங் மணி நின்று போச்சுன்னா குடும்பத்தில் மரியாதை இருக்காது. ஒரு கடனை கரெக்டாக திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க என்ன தேவை? ரன்னிங் மணி தேவை. எல்லாமே ரன்னிங் மணி தான். அப்போ 2 கூடியவனை 8ல் மறையும் பொழுது தனம் வருகின்ற வழிகள். சார் பணம் தானே சார், ஏப்ரலில் வாங்கிக்கிங்க சார். யோ இப்போ கூடியா, ரொம்ப ப்ளீஸ்யா, இப்போ நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டெல்லாம் என்ன ஆகிடும்? பிளாக் ஆகிடுது, அல்லது வருவதற்கு காலதாமதம், அவங்களே ஒரு நேரம் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. இதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக முக்கியமான விஷயம், சார் ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நல்லது சொல்கிறேன், யூ டோன்ட் வரி, உங்களுக்கு நல்லது சொல்ல தான் போகிறேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதில் இருக்க அவ்வளோ பிரச்சனை நான் சொல்ல வரேன், ஒன்றுனா சொல்கிறேன். எல்லாத்தோட ஒரு பெரிய கொடுமையே ராசிநாதன், உங்களோட ஃபாதர். அவரும் போய் மை ஃபாதர் நீங்களும் மறைஞ்சிட்டீங்களா? ஆமாம், இவரும் போய் மறைஞ்சிட்டார். 8ஆம் இடத்துல மறையும் பொழுது என்ன ஆகும்னா, மனதின் காரகன் யாரு? ஒரு ராசிநாதன் தான். தைரியம். ஒன்றும் முடியலன்னா எங்கள் அப்பா இருக்காரு. இப்போ பெண்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நீ ஒன்றே என்னை பார்த்துக்கோ, நான் எங்கள் அப்பா வீட்டு இருக்கு, நான் போயிடுவேன். இந்த அப்பாங்கிறது என்னென்னா, நம்மளை பார்த்து பாருங்கிற ஒரு நம்பிக்கை. அவரே போய் மறைஞ்சிடறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
மனது ஒரு சஞ்சலத்துக்கு உள்ளாகிறது, தனித்து விடப்பட்டதாக உணர்கிறீர்கள், அல்லது எல்லாம் உங்கள் கையை விட்டு போனதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்கள், அல்லது என்ன ஆகுது, யாருமே என்னை பார்க்கலங்கிற தனிமை உணர்வுக்கு செல்லுகிறீர்கள். இது எல்லா கூத்தும் இந்த மாதம் நடக்க போகுது. அப்போது நல்லதுன்னு பார்த்தா ஒரே ஒரு நல்லது தான். 6 சனி பகவான் 8 மறைவதால் சத்துருக்கள் இல்லாமல் இருப்பாங்க. அதிகபட்ச கடன்களை திருப்பி அடைக்க நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சுருப்பீங்க. அவ்வளோதான். இது மட்டும்தான் நல்லது. மற்ற எல்லாமே மனதளவில் வரக்கூடிய பிரச்சனைகள். உங்களுடைய ரெசஷனுக்கு காரணமும் என்ன, நீங்கள் பேப்பர் போடலான்னு யோசிச்சது தான். 2/11 புத பகவான் மறைஞ்சதுக்குரிய காரணம் என்ன, நீங்கள் மணியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதது தான். இது எல்லாமே உங்களுக்கு இடர்பாடாக இருக்கும். அப்போ நீங்கள் சூரியனை நோக்கி தியானம் செய்ய வேண்டும், புத பகவானை வழிபட வேண்டும். அப்போ பெருமாள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் புத பகவானை வழிபட சிறப்பு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, சட்டம் தன் கடமையை செய்யும். ஏற்கனவே ராசியிலே ராகு. இந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ராகு இப்போ தான் விளையாடுவார். காரணம், எல்லா கிரகங்களும் 8 மறைஞ்சிட்டார். திஸ் இஸ் த ரைட் டைம் டு அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான். போர் செய்வதற்கு சரியான நேரம் என்ன, எதிராளி எப்போ வீக்னஸாக இருக்கணும் அப்போ தான் போர் செய்வதற்கு சரியான நேரம். அப்போ 8ஆம் இடத்துல இத்தனை பேர் வரையும் பொழுது அந்த 7ஆம் இடத்து ராகு வெளியே வருவார். இப்போ தான் உங்கள் எக்ஸு ஏன்னா நீங்கள் தான் தனிமையாக இருக்கீங்களே, அப்போ தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஐடியர்ன்ட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்கனவே நமக்கு வேலை போகுது, நமக்கு இதெல்லாம் தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்து ராகு வருவார். நல்லவராகவே நீங்கள் இருந்துட்டு போங்க, உங்கள் பேரை எப்படியாவது கெடுப்பார். ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், எதையாவது ஒன்று ரிப்ளை பண்ணுவீங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு விட்ருவாங்க. அது கரெக்டாக உங்கள் ஒய்ஃப் கையில் தான் போய் மாட்டோம். அதனால் குடும்பத்தில் டைவர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய நேரம் இது. அமைதியாடுங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை இவர்கள் இப்போ மேற்கொள்ளலாம்? இவங்களெல்லாம் விட்டுருங்க. இவங்க எல்லாம் தொழில் இல்லாமல் பண்ணுறாங்க, காசு இல்லாமல் நல்லவங்க. மிஞ்சி போனால் அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணுறாங்க, பர்சனல் சாப்டர்ஸ்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க. திஸ் ராகு பகவான் இஸ் த ஒன்லி என்ன பர்சன், ரொம்ப இவன் தான் பர்சனல் விஷயங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆள். அப்போ ராகு காலில் விழுந்துடணும். திருநாகேஸ்வரம் சென்று, நீ என்னை எவ்வளோ வேணால் தண்டனை கூடிய தெய்வமே, என்னை கட்டி வச்சு அடி தெய்வமே, ஏன் இந்த மேட்டர்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுற, அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்து ராகு. திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுங்கள். ராகு பகவானை குன்றத்தூர், நிறைய பேருக்கு தெரியாது, குன்றத்தூருடைய பஸ் ஸ்டாப் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு தேரடி இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும். சிவனுடைய உடம்பே பாம்பு சுற்றி இருக்கும், சிவனுடைய திருமேனியே அப்படி தான் இருக்கும். அங்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு வழிபடுங்கள். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப பணவரவு, சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம், பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேலே எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம். அப்போ அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய அனுபவம், ஏதோ ஒரு சக்தி பாருங்கள், அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்குது பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சி ஆனார், 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார், இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க.
உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.